ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 23/12/2022 மார்கழி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் மூல நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் ரிஷப ராசி நேயர்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் யாருக்குங்க சந்திராஷ்டமம் என்று கேட்டால் இப்போ மேலே சொன்ன இந்த நண்பர்களுக்கு தாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் நாளைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தவரையிலும் காலை 10:30 12 மணி வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தவரையிலும் 3 மணியிலிருந்து 4:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நன்மைகளை செய்வதற்கான, நற்செயல்களை புரிவதற்கான நல்ல நேரங்கள்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலை 9:15 10:15 வரையிலும் அமையப்பெறுகின்றது காலை பொழுதினில். மாலை பொழுதினை பொறுத்தவரையிலும் 4:45 5:45 வரையிலும் அமையப்பெறுகின்றது. இந்த நேரங்களில் நீங்கள் தாராளமாக சுபகாரிய சுப நிகழ்ச்சிகளை செய்து கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் சில சிறப்புகள் உண்டு. என்னென்னா, அமாவாசை திருநாளாக அமையப்பெறுகின்றது. முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த திதி இந்த அமாவாசை திதிங்க. அமாவாசைங்கிறது நிறைய பேர் ஏதோ ஆகாத ஒரு திதி அப்படின்னு நினச்சி விளக்குறோம். நிறைந்த அமாவாசை என்பது தெய்வீக கடாட்சம் வாய்ந்தது. குறிப்பாக முன்னோர்கள், குலதெய்வம் இவற்றையெல்லாம் வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான திதி இந்த அமாவாசை திதி. இந்த அமாவாசை திருநாட்களில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நாம் திதி கொடுப்பது, வணங்குவது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் கொஞ்சம் காகத்துக்கு படைத்து விட்டு காகத்திற்கு வைத்துவிட்டு நீங்கள் உணவாக அருந்திக் கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் விரதமிருந்து இஷ்ட தெய்வங்களை, குறிப்பாக பெண் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதற்கு மிக உகந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேச ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. எந்த செயல் புரிந்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். தொலைதூர ஸ்தலங்களை சென்று தரிசிப்பது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய குருமார்களினுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மரியாதைகள் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வெளிவட்டாரங்களில், தொழில் செய்கின்ற இடங்களில். குடும்பம்னு வருகின்ற பொழுது அன்பு நண்பர்களே, நாளைய தினம் குடும்ப அமைப்புகளில் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் கணவன் மனைவி வாழ்க்கையில் சற்றே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் சந்திராஷ்டமம் என்றாலும் நீங்கள் பெரிதாக பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. 1க்கு 2 முறை எதை செய்தாலும் சற்று யோசித்து முடிவெடுப்பது சாலச் சிறந்தது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியம் சின்ன சின்னதாக பாதிக்கப்பட்டாலும் பெரிதாக பாதிக்கப்படாது. 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது ஆரோக்கிய தொந்தரவுகளை நிச்சயம் கட்டுப்படுத்துவார். கவலை வேண்டாம் நண்பர்களே. அதே போல் நாளைய தினம் எந்த செயல் எடுத்தாலும் ஆரம்பத்தில் சந்திராஷ்டமத்தின் காரணமாக சில தடைகள், தாமதங்கள், இடைஞ்சல்கள் அனைத்தும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கடன் தொந்தரவுகள் எல்லாம் குறைகின்ற நாள் நண்பர்களே. இது நாள் வரையிலும் எந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி இருந்தீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு மறைந்து ஓடும். அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் கிடைக்கின்ற நாளாகவும், நன்மைகள் பல தடங்கல்களுக்கு பிறகு கிடைக்கின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. விநாயகப் பெருமானை வழிபட்டு செல்லுங்கள். இந்நாள் அனைத்து விஷயங்களிலும் பொன்னாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் ஒரு நல்ல நாள். திருமணம் சார்ந்த முயற்சிகள்
யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். கையில் ஒரு 4 காசு கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆனால் மனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மந்த நிலை அல்லது ஒரு விரக்தி நிலையிலேயே நாளைய தினம் காணப்படும். ஆக முடிந்த வரையிலும் தேவையில்லாத மந்தத்தன்மைகள், தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் தூக்கி தூர வீசிவிட்டு உங்களுடைய கடமைகளை செய்ய நீங்கள் முற்படுவது மிக மிக சிறப்பானது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சின்னதாக ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக நாளைய தினம் அமைவதனால் முடிந்த வரையிலும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைகளுக்காக மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நாளைய தினம் நல்ல நாள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் இந்த தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். ஏன்னா பெரிய முதலீடுகள், ஷார்ட் டைம் முதலீடுகள்லாம் வேண்டாங்க. நாளைக்கு முதலீட்டுக்கு ஒரு சிறப்பான நாள் இல்லை. ஆரோக்கிய ரீதியாகவும் சின்ன பின் அடைவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் சற்றே கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய ரீதியான சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு மேல் எழும்பிவிடும். அதனை முடிந்த வரையிலும் கட்டுப்படுத்தி கொள்வதும் முறையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியமானது. நாளைய தினம் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை பார்த்து செக் பண்ணி வாங்குறது நல்லது. தரம் குறைவான பொருளை வாங்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. சின்ன விரயங்கள், சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் அனைத்திலும் வெற்றியை வழங்குகின்ற மேன்மையான நாள் நண்பர்களே. சிறு இடமாற்றங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். ஒரு சிலருக்கு விற்க முடியாமல் இருந்த சொத்து பத்துக்களை எல்லாம் விற்பதற்கான நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயலில் முதல்ல வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடே நாளைய தினம் செயல்படுவீர்கள். ஆகையினால் நாளைய தினம் வெற்றிகளையும் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் நாளைய தினத்தினை பொறுத்தவரை பலரினுடைய உதவிகள் கிடைக்கும். அதாவது யாருக்கிட்டையாவது உதவி கேட்டிருந்தீங்க 2-3 நாள் முன்னாடினா கூட நாளைய தினம் திடீர்னு கூப்பிட்டு அந்த உதவியை செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு நாளைய நாள் உதவிகளை மேற்கொள்ளுகின்ற, உதவிகளை பெறுகின்ற அற்புதமான நாள். இடமாற்றங்கள், பயணங்கள், புதிய நபர்களின் சந்திப்புகள்னு எது கிடைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னியாராசி நேயர்களே, கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்று கொடுப்பது மாதிரியான ஒரு சுப நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விஷயத்தில்? பொருளாதாரத்தில். ஆனால் சேமிக்க முடியாது. நல்லா பார்த்துங்க, நல்ல வரவு வரும், தொழில் வியாபாரம் சிறப்பாக ஓடும். ஆனால் ஒரு பைசாவை சேமிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் செலவுகளாயிரும், குறிப்பாக குடும்பத்திற்காக. இந்த தொழில் வியாபாரத்தில் நன்மைகளை செய்கின்ற நாளாக நாளைய தினம் இருந்தாலும் குடும்ப அமைப்புகளில் சின்ன குட்டி கலாட்டாக்கள் நடைபெறுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் குடும்ப விஷயங்களில் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, அவசரப்பட்டு எதுவும் வார்த்தைகளை விட்டு விடுவது, கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது கொஞ்சம் கராராக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சற்று தவிர்த்து கொள்வது நாளைய தினம் மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் தொழில் ரீதியாக அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு பண்ணி ஹெல்த்தில் சின்னதாக தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சின்னதாக பாதிக்கப்படுவதற்கான அமைப்புண்டு. ஆக ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. ஏனென்றால் ஆரோக்கியமான பயணங்கள், ஆரோக்கியமான தொழில் நம்முடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அது பிரயோஜனம். இல்லைன்னா நம்ம இவ்வளோ உழைச்சி என்ன பண்ணுறது? எல்லாம் அரை வயிறு கஞ்சிக்காக தானே, அது சரியாக கிடைக்காதுங்கிற போது கொஞ்சம் சிரமம் இல்லையா? அதில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் எந்த செயல் எடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் மந்தமாகவும் இந்த ஏனோ தானோ அப்படின்னு செய்வாங்க இல்லையா, ஏதோ
பண்ண செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரியாக அந்த ஒரு சலிப்புத்தன்மை எந்த ஒரு செயலிலும் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்புண்டு. அந்த மாதிரி இல்லாமல் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு ஈடுபாட்டோடு செய்வது நல்லது. உங்களுடைய பெயர் கெடாமல் இருப்பதற்கு நாளைய தினம் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களை, தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாள். பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள். அது மட்டுமல்லாமல் நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன பண வரவு கையில் அமையும். ஆனால் பூரா செலவாயிரும். ஒத்த ரூபாயை நீங்கள் சேமிக்க முடியாது. அந்த மாதிரி வரவுகள் இருந்தாலும் சேமிப்புகளை அதிகப்படுத்த முடியாத ஒரு நாள். செலவுகள் மாறாக அதிகமாக நடைபெறுகின்ற நாள். தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகளோ அல்லது பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகளோ வந்து சேரும். வெளிநாட்டு வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு உன்னதமான நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சகலத்திலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய நல்ல மேன்மையான நாளாகவே அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நல்ல லாபகரமான நாள். மனசு கொஞ்சம் அப்படி இப்படி அலைபாயும் குழப்ப நிலையோடு இருக்கும். 1008 குழப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அதனையெல்லாம் தாண்டி வெற்றிகளை எல்லாம் ஈட்டுகின்ற ஒரு வெற்றி திருநாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் உங்களுக்கு ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபங்களையும் லாபகரமான சில விஷயங்களையும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் நாளைய தினம் சகலத்திலும் ஏற்றங்களை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு ஏற்றமான தினம் என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதுமானது. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் உத்தியோகத்தில் தாங்க கொஞ்சம் மந்தத்தன்மை, அப்படியே ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லையா, நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே நம்ம கூட இருக்கவங்க ஏதாவது ஒன்று உடன் வேலை பணிபுரிபவர்கள் எல்லாம் செய்வார்கள். அந்த மாதிரியான சூழலில் நாம் நம்முடைய பொறுமையை இழந்து விடக்கூடாது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பொறுமையை இழந்து திடீர்னு ஏதாவது ஒன்று பேசிடுறது, திடீர்னு எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது ஒன்று செஞ்சிடுறது, இந்த மாதிரியெல்லாம் செய்தீர்கள் என்றால் தயவு செய்து அப்படியெல்லாம் செய்யாதீங்க நண்பர்களே. அது உங்களுடைய பெயரையும் உத்தியோகத்தில் சில இடர்பாடுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிக வீண் விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் அலைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் நாளைய தினம் அமைவதனால் முடிந்த வரையிலும் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து கொள்வதும் அதற்காக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்குவதும் நாளைய தினம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல நாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் இவை அனைத்தும் நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நாளைய தினம் முழுக்க உங்களுடைய உத்தியோகத்தில் கவனம் செலுத்துங்க. ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் மிக சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அதே நேரத்தில் தகப்பனாரோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளோ அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளோ ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக நாளைய தினம் அமைவதனால் முடிந்த வரையிலும் அவருடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளையார் வழிபாடு மிகச் சிறப்பானது. வெளிநாட்டு பயணங்களுக்கு மிக சிறப்பானது. ஆய்வுகள், உயர்கல்வியில் ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறப்பான நாள். உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் நாளைய தினம் அது சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல பெயர் எடுக்கின்ற நாள். தொழில் நிமித்தமாக சிறு சிறு பயணங்களை எல்லாம் மேற்கொள்வது மாதிரியான நாள். ஆனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன தொந்தரவுகளை கொடுத்து விடுங்க. அப்போ ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் ஏதாவது யாராவது ஒன்று சொல்கிறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே வம்பிழுத்துறக்கூடாது
அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. அந்த வகையில் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, ஜாதகம் பார்க்கின்ற பொழுது வழக்கமாக அனைவரும் கேட்பது, கேள்விகள்லாம் முடிச்ச உடனே இந்த கொசுறு போடுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் பதார்த்தம் வாங்கும்போது அந்த மாதிரி நம்ம கேட்குறது என்னென்னா, சார் இந்த லக்கி கலர்ஸ் சொல்லுங்கள், லக்கி நம்பர்ஸ் சொல்லுங்கள், எந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது தாங்க. அதனால் இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளிலுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான தெய்வங்கள், என்னென்ன மாதிரியான நிறங்களை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றது முதல் ராசியான மேச ராசி, மேச லக்னம். அதாவது மேச ராசியிலோ மேச லக்னத்திலோ நீங்கள் இங்கே பாருங்க, இது ஜாதகத்திற்கு ஜாதகம் மாறுபடுங்க. நம்ம பொதுவான ராசியின் அடிப்படையில் சொல்கிறோம். அந்த அமைப்பின்படி மேச லக்னம் அல்லது மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டியது சிவபெருமான். உங்களுக்கு நல்ல நிறங்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரஞ்சு கலரும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய நிறங்கள். எண்களை பொறுத்தவரையிலும் எண் 1, 3 நன்றாக கை கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த தெய்வங்களில் சிவன், நிறங்களில் ஒயிட்டும் ஆரஞ்சும், எண்களில் 1, 3 இவற்றை பயன்படுத்துவது மேச லக்னம் மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட் அமையும். இதெல்லாம் பயன்படுத்தினா எல்லாமே அப்படியே வெற்றி அடைஞ்சிரும்னு சொல்ல முடியாதுங்க. இது கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட்டை சேர்க்கிற ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆக மேச லக்னம் மேசராசிக்காரர்கள் இதனை பயன்படுத்தி கொள்வது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். நண்பர்களே, மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.